வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. அது எனக்கு மட்டும் தான் ஷாக்கிங்கா இல்லை உங்களுக்குமா அப்படின்றத மறக்காம கேட்டுட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் சொல்றதுக்கு முன்னாடி மஞ்சரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க, என் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது கேட்டதும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல அவங்க ஃபேமிலி உள்ள வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க பையன் நிலவு பற்றியும் நம்ம பார்த்தோம். பட் அவங்க ஹஸ்பண்ட் வரல. மேபி அவர் ஏதோ ஒர்க்கில் இருக்காரோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. பட் அவங்க தங்கச்சி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேபி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அதை வச்சு நான் சொல்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்கள தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே ஆங்கர் என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது அவங்க ஹஸ்பண்டையா இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு நீங்கள் தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க தங்கச்சி சொன்னாங்க. லைக் அவங்களுக்கு பார்ட்னர் வேற இருக்காங்க. அவங்க கூட அவங்கள தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. மஞ்சரிக்கு வந்து மேபி அது வந்து டைவர்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ செகண்ட் மேரேஜாக வந்து அவங்க வந்து இன்னொருத்தரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது இது மூலமாக எனக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் தென் இப்போ கார்டன் ஏரியாவில் அவங்க வந்து எங்கள் மேரேஜுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் வந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து புரிஞ்சது கரெக்டாக அப்படின்றத. அண்ட் தென் மஞ்சரி வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைக் கல்யாணம்னா தாலி கட்டுறது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் வைக்க மாட்டேன். லைக் ஒரு பீச் வெட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. லைக் நானும் இவரும் வந்து பார்ட்னரும் வந்து ஒன்றா சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதை கேட்ட ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து நான் 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை கேட்டது எனக்கு பக்குன்னு வாரி போடுது. ஏன்னா நான் 2 கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க மீன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னலாக ஒரு வெட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஐ மீன் ஒரே மாப்பிள்ளையோட தான். ஆனால் இன்னொரு இடத்துல பீச்சில் ஒரு வெட்டிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி வந்து தீபக், ரயான், முத்துக்குமரன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. மேபி முத்துக்குமரனோட ஃபேமிலி என்ட்ரின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.